ரெசார்ட்டை பற்றின டீட்டெயில் இவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கங்க. சார் இந்த ரெசார்ட்டோட நேம் என்ன, இது எந்த இடத்துல இருக்குது, பிளேஸ் ஆயிருக்கு, அதை பற்றி டீட்டெயில் சொல்லுங்களேன். ஓகேங்க. இந்த ரெசார்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்விஎஸ் ஹில் ஸ்டோன் ரெசார்ட்டு. ஓகேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலையோட ஒரு ப்ரைம் லொக்கேஷனான சோளக்காடு அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. சோளக்காடு தான் வந்து கொல்லிமலையோட ஸ்பைசஸ் மார்க்கெட். ஓகே. ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் எல்லாமே இங்கே இருக்கும். எல்லா விதமான ஸ்பைசஸும் இங்கேருந்து தான் நிறையா தமிழ்நாட்டோட இடத்துக்கும் இந்தியாவில் இருக்க நிறைய இடத்துக்குமே வந்து சப்ளை ஆகிட்டு இருக்கு. ஸோ ரேர் ஸ்பைசஸான பெப்பர் தான் இங்கே மெயின் ஃபேமஸான ஒரு திங். நல்லா வந்து இங்கே தான் வந்து எல்லா பக்கமும் வந்து எடுப்பாங்க. பார்த்திங்கன்னா நம்ம ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா சோளக்காடுக்கு ஈஸியான ஆக்சஸில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்க 3-4 ஃபால்ஸும் இங்கேருந்து ரொம்பவே பக்கமாகவே இருக்கும். சரி சார், இந்த ரெசார்ட் பற்றின டீட்டெயில் எனக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இங்கே ஸ்டே பண்ணுறது, அதுக்கான டீட்டெயிலு, ரூம்ஸ் எல்லாம் என்ன எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில் எனக்கு கொடுத்தீங்கன்னா எங்களோட சேனலில் பார்க்குறவங்களுக்கும் சரி, மற்ற வியூவர்ஸ்க்கு யாராக இருக்கா இருந்தாலும் இந்த கொல்லிமலைக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசார்ட் டைப்பில் ஃபுல்லாக கட்டியிருக்கோம். ஸோ ஃபேமிலி, சிங்கிள்ஸு, கப்புள்ஸு இவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு அடிக்குவேட்டான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அது போக இப்போ நிறைய பைக்கர்ஸ் வராங்க. பெங்களூர்லேருந்து, ஹைதராபாத்லேருந்து, கன்னியாகுமரி வரைக்கும் போகிறவங்க எல்லாமே பைக்கர்ஸாக அப்படியே இங்கே வந்துட்டு இந்த இடத்துல இருக்க ஃபால்ஸு, இங்கே இருக்க டெம்பிள், கொல்லிமலை பற்றி தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி 4 சித்தர் கேவ்ஸ் இருக்குது. ஸோ அதை ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு போகலாம். ஒரு பில்கிரிம்ஸ் ட்ரிப்பு மாதிரி வராங்க. இங்கேருந்து குருவாயூர் போகிறவங்களும் இந்த இடத்துல வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கோயிலுக்கு போயிட்டும் போகிறாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஈஸி ஆக்சஸ்ஸு. ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டீலக்ஸ் தான். சூப்பர் டூப்ளெக்ஸாக தான் நாங்கள் கட்டியிருக்கோம். ஸோ விண்டேஜ் டைப்பில் உள்ளே இருக்கிற இன்டீரியர்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பிரிட்டிஷ் டைப்பில் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு பில்டிங்ஸாக தான் இருக்கும். என்ன தான் கிளைமேட் வந்து வெளியில் கோல்டாக இருந்தாலும் உள்ளே அந்த ஒரு வார்ம் இருக்கும். என்ன தான் வெளியில் வெயில் அடித்தாலும் உள்ளே அதே டெம்பரேச்சர் இருக்கும், அப்படியே வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும்.